போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான முறுக்கு அரிசி மாவு வச்சு எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு பச்சரிசி வந்து 1 கிலோ அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதாவது இந்த கிளாஸில் நீங்கள் வந்து 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திங்கன்னா 5 மடங்கு அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கணும். அதான் மெஷர்மெண்ட். இப்போ நம்ம வந்து உளுந்தை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறமாக நல்லா வாசனை வர வரைக்கும் மீடியமான ஃப்ளேமில் இல்லைனா சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. மணமும் சூப்பராக இருக்குது. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறினோன்னே நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடுறோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளோட மாவு. இதை வந்து கொஞ்சம் பேப்பரில் கொட்டி ஆற வச்சுருங்க. இப்போ இந்த அளவுக்கு நம்ம பெருங்காயத்தை தண்ணியில் ஊற போட்டுடலாம். கட்டி பெருங்காயம் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த முறுக்கு மாவை வந்து ஒரு ஒரு பேசினுக்கு நம்ம மாற்றிடலாம். தேவையான அளவுக்கு உப்பை வந்து நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த அளவுக்கு தண்ணியில் வந்து நீங்கள் கல்லுப்பு எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு போட்டால் தான் சுவை நல்லா இருக்கும். இப்போ நம்மளோட பெருங்காயமும் நல்லா ஊறி வந்துருச்சு. இதையும் நம்ம வந்து அந்த தண்ணியிலேயே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நம்ம முறுக்கு மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு கை அளவுக்கு வந்து எள் எடுத்துக்கோங்க. வெள்ளை எள் இல்லைன்னா கருப்பு எள் எதுனாலும் ஓகே தான். ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கலந்து வச்சிருக்கிற தண்ணியை வந்து நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு பிசைய போகிறோம். மாவு பிசைஞ்சாச்சு. இதில் சூடான எண்ணெயை வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கரண்டியில் வந்து எடுத்து நீங்கள் அடுப்பில் வச்சு சூடு பண்ணி இந்த மாவோட சேர்த்து திருப்பியும் பிசைங்க. நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா டால்டாவும் சேர்த்துக்கலாம். பார்த்து பிசைங்க, சூடாக இருக்கும். இப்போ நம்ம முறுக்கு மாவு வந்து சூப்பராக நம்ம வந்து பிசைஞ்சாச்சு. இந்த பக்குவம் எப்படி இருக்கணும்னா சப்பாத்தி மாவோட நம்ம வந்து கொஞ்சம் இலகி இருக்கணும், அவ்வளோதான். இப்போ கடாயில் வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. முறுக்கச்சிலையும் எண்ணெய் தடவிக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும் மாவு. இப்போ நம்ம வந்து முறுக்கு மாவுலேருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு முறுக்கு எடுத்து இந்த மாதிரி உருட்டி உள்ளே வச்சுருங்க. அடுத்து வந்து எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து முறுக்கு பிழிய வேண்டியது தான். எண்ணெய் சூடாயிடுச்சு. மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கரண்டிலையும் எண்ணெய் தடவிட்டோம். அதில் வந்து நம்ம முறுக்கை வந்து பிழிஞ்சு விட்டுறலாம். இந்த மாதிரி பிழிங்க. சூப்பராக பிழிஞ்சு விட்டாச்சு. நம்மளோட முறுக்கு வந்து ரெடியாக போகுது. இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுத்தோன்னா சூப்பரான அருமையான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா முறுக்கையும் புழிஞ்சு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். முறுக்கு போடுறதுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா அகலமான பாத்திரம் எடுத்திங்கன்னா ஒரே நேரத்தில் வந்து நமக்கு 4-5 முறுக்கு ஒரே நேரத்தில் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். அதனால் நீங்கள் நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம நடுவில் வந்து இந்த மாதிரி திருப்பி விடணும். அந்த சலசலப்பெல்லாம் லைட்டாக அடங்கினோன்னே நம்ம வந்து முறுக்கை வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு கரண்டி யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்ட பிறகு நீங்கள் அது வந்து எண்ணெயை வடிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நான் காமிக்கிறேன். ஒன்று ஒன்றா எடுக்காமல் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து எண்ணெயை வடிச்சிருங்க. வடிச்சிட்ட பிறகு அதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இது மாதிரி பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம வந்து 1 மந்த்துக்கு முறுக்கு சூப்பராக ரெடியாக இருக்கும். சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் நம்ம வீட்டிலே சாப்பிட்லாம். பாருங்கள் எவ்வளோ முறுக்கு நமக்கு கிடச்சிருக்குன்னு. நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி.